கன்னிராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. எதுலையும் ஒரு நல்ல சக்சஸ் இருக்கும். ஏன்னா வாரத்தின் ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல சந்திரன், அதற்கப்புறம் 11ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல. 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போதும் 10ஆம் இடத்துல சந்திரன், அதுக்கடுத்து வரும்போது இந்த வாரம் முழுக்க உங்க ராசிநாதன் பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பை அடைகிறார். பரிவர்த்தனை அமைப்பு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வார ஆரம்பமே சந்திரன் 10ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை அடைவார். 10ஆம் இடத்திலே இருப்பார். 11-10 பரிவர்த்தனையாக இருக்கும். ஆக இந்த வாரத்தின் பெரும்பகுதி நாட்கள் சந்திராஷ்டமமே இல்லை. அந்த வாரத்தில் பெரும்பகுதி நாட்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரியத்தினால் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி என்கின்ற எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள், அறிவால பிழைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. 10ஆம் இடத்துல சுபர்கள் கூடியிருக்கின்ற காரணத்தினால் பட்டம், பதவி போன்றவைகள் இப்போது நல்லா இருக்கும். எதை முடிக்க முடியாதுன்னு நினைச்சு கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கிறீங்களோ அதை முடிச்சே காட்டணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் நீங்க செயல்படக்கூடிய ஒரு யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல ராசிநாதன் வலிமையாகவே இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக அண்ணன் அக்காள்கள் மூலமாக வந்த சோதனைகள்லாம் விலகக்கூடிய நிலைமைகள் இருக்கு. சிலருக்கு தாய்மாமன் மூலமாக இந்த முறை ஆதரவுகள் இருக்கும். இதுவரைக்குமே சப்போர்ட் பண்ணாத தாய்மாமன் இல்லாதவர்களுக்கு அந்த மனைவியுடைய அப்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாமனார் வழிகளில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டுங்கள்லாம் இருக்கும். மச்சான், மாமன் போன்ற உறவுகள் இப்போது நன்றாக இருக்கின்றன. விரைய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வாரம் முழுவதுமே 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அப்பாவுக்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா ஒன்று டக்குன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் பெரியவர், அவர் சொல்றதை நம்ம கேட்டுத்தான் ஆகணும். ஆனால் அப்பாவால் ஏதாவது மன வருத்தங்கள், சிலருக்கு அப்பாவால் அவருடைய உடல்நிலையின் காரணமாக சில அசுப விரயங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஆஸ்பத்திரி செலவுகள், இந்த மாதிரி தந்தையினுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு அரசாங்க விரோதம் போன்ற அமைப்புகள் இருக்குது. அரசு அதிகாரிகளோடு ஏதாவது முட்டல் மோதல்லாம் வரும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டமம் இல்லாத நல்ல வாரங்க இந்த வாரம்.